இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து சீட் வந்து சிங்கிள் டிஜிட்லயே குடுக்குறாங்க அப்படின்னு வைங்க. இப்ப விசிகாவ நம்பி இருக்கிற மக்கள் வந்து இதுக்கு வாக்களிப்பாங்களா? இல்ல. அது இப்ப தலைவர் சொன்னா யாருக்கு வேணாலும் வாக்களிப்பாங்க தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ம். அதற்கான ஒரு இடைவெளியை திமுக விடாதுன்னு நாங்க நம்புறோம். ம். ம். அப்படிக்கான சூழலுக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை தள்ளாதுன்னு நம்புறோம். ஓகே. அந்த அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. திமுக வந்து ம். அவ்வளவு தூரம் வந்து விடுதலை சிறுத்தைகளையோ, எங்கள் தலைவரையோ பலவீனப்படுத்திடாது, குறைத்து மதிப்பிடாது என்கிற ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது. ம். என்னை விட ம். கீழ்மட்ட தொண்டர்களிடம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா சொன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையுள்ள தலைவராகத்தான் எங்கள் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். ம். அப்ப எங்க தலைவர் ஒருத்தர் அடையாளப்படுத்துறப்ப அவர் வந்து நாங்க சிறுமைப்படுத்தி பார்க்க முடியாதுல்ல. அப்ப எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ம். காலம் தள்ளி போகுதே தவிர விடுதலை சிறுத்தைகளுக்கான இந்த இரட்டைகளுக்கு எண்ணிக்கையிலான தொகுதி 100% கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ம். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் இல்லாம அடுத்து வரப்போற சட்டமன்ற அதாவது 2031 சட்டமன்ற தேர்தல்ல விசிக தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சியில இருந்து சில பேர் சொல்லியிருக்காங்க சார். அது வந்து எப்படி உண்மையா? அல்ல தனித்து எல்லா கட்சியுமே தனித்து போட்டிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது வந்து காலம் சூழல் தானே முடிவு பண்ணும். அப்போ இருக்க அரசியல் சூழல் என்ன மாதிரி சூழலாக இருக்கிறது, அன்னைக்கு வந்து வந்து எந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது, அதெல்லாம் பார்த்து தான் எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். வந்து இன்னும் 2031 தேர்தலுக்கு நம்ம வந்து நாள் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 ஆண்டு காலம் என்னென்ன காலம் நடக்கும் தெரியாது, எந்த மாதிரியான அரசியல் சூழல் உருவாகும் தெரியாது. இல்ல உங்க கட்சியில இருந்து சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டைம்ல வந்து நாங்க சீட்டை வந்து பிரிச்சு நாங்க கொடுப்போம். அந்த நிலைமையில அந்த அளவுக்கு கட்சி வளருங்கிற பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க பேசுறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி அந்த அளவுக்கு இன்னைக்கு பரிணாமம் பெற்றிருக்குல்ல, பெரிய அளவிலான பரிணாமம் உள்ள. இன்னைக்கு நாங்க வந்து ஓட் ஷேர் இன்னைக்கு வந்து நிரூபிக்க முடியாம இருக்கலாம். ஆனா வந்து இன்னைக்கு குறைந்தபட்சம் 10% வாக்குகளை பெற்றிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. இது ஆதாரப்பூர்வமா எங்களால் சொல்ல முடியும்.